உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துல தலையிட்டு, அதாவது அதிலிருந்து வெளியேறவும் முடியாம, அத தொடரவும் முடியாம, நீங்க எப்பதாவது சிக்கிக்கிட்டதா உணர்ந்திருக்கீங்களா? ம். ஆரம்பத்துல இது ரொம்ப சின்ன விஷயமா ஈஸியா முடிச்சிடலான்னு தோணியிருக்கும் உங்களுக்கு. ஆமா, கரெக்ட். ஆனா உள்ள நுழைஞ்ச பிறகுதான் அதோட உண்மையான ஆழமும், ஆபத்தும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியே விட்டுட்டு வெளிய வந்துரலாம்னு நெனச்சா அதுவும் முடியாத அளவுக்கு நிலைமை கைமீறி போயிருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இந்த ஒரு இக்கட்டான மனநிலைய, இந்த தவிப்ப அப்படியே உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசலுக்கு எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் வந்து, ஆப்பு இழுத்த குரங்கு, மத்திய கிழக்கு போரில் அமெரிக்காவின் தீராத பிடி அப்படிங்கிற ஒரு அரசியல் ஆய்வு கட்டுரை. இது அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கை மேல ஆசிரியர் வைக்கிற ஒரு கடுமையான விமர்சனம்னு சொல்லலாம். ஆமா. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க நான் சொல்லிடணும். இந்த அலசல்ல நாம எந்த பக்கமும் சாய போறதில்ல. இந்த கட்டுரையில சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள், விமர்சனங்கள் எல்லாமே வந்து மூல ஆசிரியருடையதுதான். கண்டிப்பா. நாம எந்த ஒரு அரசியல் தரப்புக்கும் சப்போர்ட் பண்ணல. ஒரு பழங்கால தத்துவம் எப்படி இன்றைய நவீன உலக அரசியலோடு பொருந்தி போகுதுன்னா அந்த ஆசிரியரோட கண் கொண்டு பார்க்க போறோம் அவ்வளவுதான். அதேதான். ஒரு தேசத்தோட பிடிவாதமான வெளியுறவு கொள்கை எப்படி அந்த தேசத்தையே சிறைப்பிடிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த அலசலோட முக்கிய நோக்கம். இப்போ உலக அளவுல பல தசாப்தங்களா தொடர ஒரு மாபெரும் புவிசார் அரசியல் சிக்கலை விளக்க இந்த கட்டுரையோட ஆசிரியர் நம்ம பழமையான தமிழ் இலக்கிய பழமொழி ஒன்ன கையில எடுத்திருக்காரு. அந்த ஆப்பு இழுத்த குரங்கு, சரியா? ஆமா, அது வெறுமனே ஒரு மேம்போக்கான ஒப்பீடு கிடையாது. களத்துல நடக்கிற யதார்த்தத்தை, இரு தரப்புக்கும் ஏற்படுற அந்த உளவியல் ரீதியான முடக்கத்தை ரொம்ப துல்லியமா காட்டுற ஒரு கருவி. ம். அந்த பழமொழியோட பின்புலத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது தச்சர்கள் ஒரு பெரிய மரக்கட்டைய பிளக்கிறதுக்காக அதோட நடுவுல ஒரு ஆப்ப செருகி வச்சிருப்பாங்க. சரி. அங்க வர்ற ஒரு குரங்கு தனக்கு சற்றும் சம்பந்தமே இல்லாத அந்த மரக்கட்டையின் மேல ஏறி உட்கார்ந்து அந்த ஆப்ப பிடிச்சு இழுக்கும். ஆப்பு வெளியே வந்த மறுகணமே பிளந்திருந்த மரக்கட்டை பெரும் விசையோட ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அந்த குரங்கோட கையை இறுக்கிக்கும். ஓஹோ, இப்போ அந்த சாதாரண குரங்கால தன் கையை எடுக்கவும் முடியாது, அந்த மரக்கட்டைய தூக்கிக்கிட்டு நடக்கவும் முடியாது. கரெக்ட். வழியில துடிச்சிட்டு அங்கே இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு மத்திய கிழக்குல அமெரிக்காவோட நிலைய விவரிக்க இதை விட சிறந்த ஒரு உதாரணம் இருக்க முடியாதுன்னு கட்டுரை வாதிடுது. இதை கேட்கும்போது சிறு வயசுல நம்ம மூங்கில் குழாய்க்குள்ள 2 விரல்களை நுழைச்சு விளையாடுவோமே, அந்த விரல் பொறி விளையாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, அந்த மூங்கில் வலை. அந்த மூங்கில் குழாய்க்குள்ள விரல் போனதும் நம்ம எவ்ளோ கடினமா நம்ம விரல்களை வெளியே இழுக்க பதற்றப்படுறோமோ, அவ்ளோ ஆழமா இறுக்கமா அந்த வலை நம்ம சிக்கிக்கும் இல்லையா? ஆமா, விரலை விடுவிக்கணும்னா இழுக்கிறத நிறுத்திட்டு பொறுமையா உள்ள தள்ளுனாதான் கை வரும். ஆனா மனித உள்ளுணர்வு என்ன செய்யும்? வலிய உணர்ந்த உடனே வேகமா வெளியே இழுக்க தான் தோணும். அந்த உள்ளுணர்வு தான் பொறிய இன்னும் இருக்குது. எக்ஸாக்ட்லி. 2 தசாப்தங்களுக்கு முன்னாடி மத்திய கிழக்குல ஜனநாயகத்தை நிலைநாட்ட போறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா தொடங்கின தலையீடும் இதே நிலைமையில தான் இருக்கு. உள்ள நுழையிறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆமா. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, வெளியேறவும் முடியாம, தொடரவும் முடியாம ஒரு மாபெரும் தேக்க நிலையா அமெரிக்கா சந்திச்சுட்டு இருக்குன்னு கட்டுரை காட்டுது. இந்த விரல் பொரிய போலவே ராணுவ பலத்தை பயன்படுத்தி வெளியேற நினைக்கும் போதெல்லாம் சிக்கல் இன்னும் ஆழமாகுது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இது வெறும் ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடுதானா? இல்ல களத்துல நடக்கிற உண்மையான தேக்க நிலையை இந்த கட்டுரை காட்டுதா? இப்போ அந்த தேக்க நிலைங்கிறது வெறும் காகிதங்கள்ல வரையப்பட்ட புள்ளிவிவரங்கள் கிடையாது. அது களத்துல ரத்தமும் சதையுமாக நடக்கிற ஒரு பெரும் துயரம். அதாவது பழமொழியிலிருந்து நேரா யதார்த்தத்துக்கு போறோம். ஆமா, கட்டுரை நம்மள நேரா போர்க்களத்தோட சிதைந்த வீதிகளுக்கு அழைச்சிட்டு போகுது. பலூஜா, அலெப்போ, பஸ்ரா இந்த நகரங்களோட பேருகளை கேட்டாலே இன்னைக்கு நமக்கு குண்டு வெடிப்புகளும் சிதைந்த கட்டிடங்களும் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா வரலாற்று ரீதியா பார்த்தா இவை மனித நாகரிகத்தோட தொட்டில்களாச்சே. கரெக்ட். பல நூற்றாண்டுகளா கல்வி, கலாச்சாரம், வர்த்தகத்தோட மையங்களா இருந்த பெருநகரங்கள். இன்னைக்கு அந்த நகரங்கள் எப்படி உருமாறி இருக்குன்னு ஆசிரியர் விவரிக்கிற விதம் ரொம்ப கொடூரமானது. வானலாவிய மசூதிகளும் சந்தைகளும் இருந்த இடத்துல இப்போ வெறும் கான்கிரீட் குவியல்களும் தானே இருக்கு. ஆமா, துருப்பிடிச்ச ஆயுதங்கள் தான் கிடக்கு. இந்த ஒட்டுமொத்த அழிவோட உச்சத்தை விளக்க ஒரு தனி மனிதனோட குரலை ஆசிரியர் கண்முன் நிறுத்துறாரு. ஒரு உடைந்த ராணுவ வாகனத்தின் மேல உட்கார்ந்திருக்க ஒரு அமெரிக்க வீரன் தன் சகாவை பார்த்து சொல்றான். என்ன சொல்றான்? நாங்க இங்க கட்டமைப்புகளை உருவாக்க வந்தோம். ஆனா இன்னைக்கு அழிவை தவிர இங்க வேற ஒண்ணும் இல்லைன்னு புலம்புறான். அந்த வீரனோட புலம்பல் வந்து வெறுமனே ஒரு போர் சோர்வினால் வந்த வார்த்தை கிடையாது.
அது பல ட்ரில்லியன் டாலர்களை செலவழிச்ச ஒரு வல்லரசோட தோல்வி அறிக்கை. எக்ஸாக்ட்லி. ஏன்னா மருத்துவமனைகளை கட்ட போறோம், பள்ளிகளை திறக்க போறோம்னு ஒரு மிகப்பெரிய பிம்பத்தோட தான் அந்த ராணுவ ஊடுருவல் நியாயப்படுத்தப்பட்டது. ஆனா களத்துல அந்த வீரன் பாக்குற யதார்த்தம் முற்றிலும் நேர்மாறானது. இதுலதான் இந்த கட்டுரையில ஒரு ரொம்ப ஆழமான கவித்துவமான வரி வருது. எந்த வரை? பாலைவனத்திற்கு நினைவாற்றல் இல்லை என்று சொல்வார்கள், ஆனால் அது பொய். அங்குள்ள ஒவ்வொரு மணல் துகளும் ஒரு வாக்குறுதியின் மீறலையும் ஒரு குண்டின் வெடிப்பையும் தன் நினைவில் சுமந்து நிற்கிறதுன்னு ஆசிரியர் சொல்றாரு. வாவ், இது ரொம்ப முக்கியமான ஒரு உளவியல் உண்மையை உணர்த்துது. ஆமா, நீங்க ஒரு நகரத்தின் மேல குண்டு வீசும்போது நீங்க வெறும் கட்டடங்களை மட்டும் அழிக்கிறதில்ல, தங்கள் குடும்பங்களை இழந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட மனசுல நிரந்தரமான வடுக்களை உருவாக்குறீங்க. தலைமுறையா தொடர்ற ஒரு வன்மத்தை, ஒரு எதிர்ப்பு உணர்வை விதைக்கிறாங்க. அந்த மணல் துகள்கள் மறக்காத நினைவுகளுங்கிறது தான் இன்னைக்கு அங்க தொடர்ற முடிவற்ற கிளர்ச்சிகளுக்கு அடிப்படை. அந்த தலைமுறை வடுக்கள் தான் இந்த போற ஒரு முடிவற்ற சுழலா மாத்துது. இவ்வளவு பெரும் அழிவையும் உயிரிழப்புகளையும் சந்திச்ச பிறகும் அந்த பேரரசு அந்த நிலத்துல சாதிச்சது என்ன? எந்த பலனும் இல்லாத ஒரு தேக்க நிலை மட்டும்தான். அதேதான், ஆப்பு இழுத்த குரங்கோட பரிதாப நிலை. ஒரு புறம் உள்ளூர் மக்களோட முடிவட்டை எதிர்ப்பு, மறுபுறம் பல தசாப்தங்களா தொடர்ற ராணுவ செலவுகள். தங்களால ஒரு மேற்கத்திய ஜனநாயக மாடல் அங்க நிலைநிறுத்த முடியலங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிடுச்சு. அந்த தெளிவு பெருந்துடுச்சுன்னா அடுத்து எழும் மிக தர்க்கரீதியான கேள்வி இதுதான். என்ன கேள்வி? நிலைமை இவ்ளோ மோசமா இருக்கு, எல்லாமே அழிவுல முடியுதுன்னு தெரிஞ்ச பிறகும் அந்த பேரரசு ஏன் தனது கைய வெளியெடுக்க மறுக்குது? படைகளை திரும்ப பெற்றுட்டு அமைதியா வெளியேறுவதை விட சிறந்த முடிவு என்னவா இருக்க முடியும்? அவங்கள தடுத்து நிறுத்துறது எது? இதுக்கான விடயத்தான் ஆசிரியர் தன்னோட அடுத்த அற்புதமான ஒப்பீட்டின் மூலமா ஆழமா விளக்குறாரு. சரி, என்ன அது? மத்திய கிழக்கு நாடுகளை அவர் ஒரு பழங்கால மாயக்குடுவையோட ஒப்பிடுறாரு. மாயக்குடுவையா? அதுக்குள்ள அப்படி என்ன இருக்கு? உலகம் முழுவதும் தேடி அலையும் மிக முக்கியமான பொக்கிஷங்கள் அதுக்குள்ள இருக்கு. முதலாவது கச்சா எண்ணெய், ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் சுழல வைக்கும் எரிபொருள். 2வது புவிசார் அரசியல் கட்டுப்பாடு. சூயஸ் கால்வாய் முதல் ஹார்முஸ் ஜலசந்தி வரையிலான மிக முக்கியமான உலகளாவிய வர்த்தக நீர்வழிகள் அங்கதான் இருக்கு. ஓ, இதை யார் கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க தான் உலக வல்லரசு. கரெக்ட். அமெரிக்கா அந்த பொக்கிஷங்களை அடையறதுக்காக தனது கையை அந்த குடிவைக்குள்ள விட்டதோட மட்டுமில்லாம தனக்கு வேண்டிய அந்த பழத்தை அல்லது அதிகாரத்தை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. கைய உள்ள போகும்போது ஃப்ரீயா போச்சு, ஆனா உள்ள போனதும் முட்டியா இறுகிடுச்சு. ஆமா, இப்போ அந்த குறுகிய கழுத்து கொண்ட குடுவையிலிருந்து கையை வெளியே எடுக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பிடிச்சிருக்க அந்த பொக்கிஷத்தை அவங்க விடணும். கையை திறந்தால் மட்டுமே தப்பிக்க முடியும். ஆனா அந்த எண்ணெய, அந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்க அவங்க தயாரா இல்ல. எக்ஸாக்ட்லி. இந்த இழுபறியால தான் போற நிறுத்தவும் முடியல, தொடரவும் முடியல. இந்த மாயக்குடுவை ஒப்பீடு ரொம்ப தர்க்க ரீதியா இருக்கு. ஆனா நான் இங்க ஒரு வலுவான மாற்று சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம பேசிக்கிட்டு இருக்கிறது உலகத்தோட ஒட்டுமொத்த ராணுவ பலத்தையும் கொண்ட ஒரு வல்லரசு நாட்டை பத்தி. அதிநவீன ஏவுகணைகளும் போர் விமானங்களும் கொண்ட ஒரு நாடு ஏன் ஒரு குரங்கை போல கைய உள்ள வச்சுக்கிட்டு தவிக்கணும்? அந்த நாடு நினைச்சா தன்னோட ஒட்டுமொத்த ராணுவ பலத்தையும் பயன்படுத்தி அந்த குடுவைய அப்படியே சுக்குநூறா உடைச்சிட்டு தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்க முடியாதா? தொழில்நுட்பமோ ஆயுத பழமோ அந்த குடுவைய உடைக்க போதுமானவை அல்லவா? இது ரொம்ப கூர்மையான கேள்வி. வெளிப்பார்வைக்கு குடுவைய உடைக்கிறது சாத்தியமான செயலாகவே தோணும். ஆனா அந்த மாய குடுவைங்கிறது மண்ணால் செய்யப்பட்ட வெறும் பாத்திரம் கிடையாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பின்ன என்னது அது? அது பல நூற்றாண்டுகள் பழமையான சமூக கட்டமைப்பு, பல இனங்களுக்கு இடையிலான சிக்கலான உறவுகள். ஒரு வல்லரசு தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த குடுவைய உடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? அவங்க எந்த பொக்கிஷத்துக்காக அங்க போனாங்களோ அந்த எண்ணெய் வளங்களும் கப்பல் பாதைகளும் சேர்த்தே அழிஞ்சு போகும். குடுவைய உடைக்கிறது ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் அராஜகத்தின் உச்சத்துக்கு கொண்டு போகும். ஓ, அப்படி நடந்தா உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்படும், பங்கு சந்தைகள் சரியும், உலக பொருளாதாரமே முடங்கிடும். கண்டிப்பா. எல்லாவற்றிற்கும் மேலா அது உருவாக்குற மாபெரும் அகதிகள் நெருக்கடியும் தீவிரவாத வளர்ச்சியும் அமெரிக்காவோட நட்பு நாடுகளை நேரடியாக பாதிக்கும். ஆக அவங்க குடுவைய உடைக்க முடியாது. ஏன்னா அந்த பொக்கிஷத்தின் மதிப்பே அந்த குடுவை பத்திரமா இருக்கிறதுல தான் அடங்கியிருக்கு. அதேதான். அதனாலதான் ஆசிரியர் மிக தெளிவா சொல்றாரு, அந்த அதிகார பிடியே இப்போ ஒரு பெரிய பொறியாக மாறிடுச்சுன்னு.
குடுவையை உடைச்சா தாங்கள் விரும்புற பொருளும் அழிஞ்சிடுங்கிற அச்சம் புரியுது. ஆனா வல்லரசுகள் இப்படிப்பட்ட சிக்கல்களை கையாள்றதுக்கு ஒரு மாற்று வழிய கண்டுபிடிச்சிருக்காங்களே, அதுதான் நவீன தொழில்நுட்பம். வீரர்களை நேரடியாக களத்துக்கு அனுப்புனா உயிரிழப்பு வரும், உள்நாட்டுல எதிர்ப்பு வரும்னு அவங்க போரோட தன்மையே மாத்திட்டாங்க. தொழில்நுட்பம் இந்த பிரச்சனையை தீர்த்துடும்னு அவங்க நம்புறாங்க. ஆனா தொழில்நுட்பம் இந்த பிரச்சனையை தீர்க்கல. மாறாக அதை எப்படி மேலும் ஒரு இருண்ட சிக்கலான பொறியா மாத்துதுன்னு ஆசிரியர் அடுத்ததா விவரிக்கிறாரு. எப்படி? முந்தைய காலங்கள்ல போர்கள் நேருக்கு நேர் நடக்கும். ரத்தம் சிந்துறத பார்த்து அந்த வலியை தாங்க முடியாம ஒரு கட்டத்துல போற முடிவுக்கு கொண்டு வர சம்மதிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்ன? கட்டுரை இத ஒரு நவீன காட்சியின் மூலமா விளக்குது. என்ன காட்சி அது? அமெரிக்காவோட நெவாடா மாகாணத்துல உள்ள ஒரு ஏசி ரூம்ல ஒரு ராணுவ வீரர் உட்கார்ந்திருக்காரு. அவர் கையில ஒரு கண்ட்ரோலர் இருக்கு. திரையில பலாயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு சின்ன கிராமம் தெரியுது. சரி. அவர் ஒரு பட்டனை அழுத்துறாரு. வானத்திலிருந்து வர்ற ஒரு ட்ரோன் ஒரு வீட்டை தகர்க்குது. எந்த நேரடி ஆபத்தும் இல்லாம ரத்த சிந்துறத பார்க்காம ஒரு போரை நடத்த முடியுங்கிற ஒரு மாயைய இந்த தொழில்நுட்பம் உருவாக்கியிருக்கு. இது கேட்பதற்கே ஒரு விதமான நடுக்கத்தை தருது. போரோட கொடூரமான யதார்த்தத்தை உணராம அத ஒரு வீடியோ கேம் விளையாடுறத போல மாத்திடுது. ஒரு வீட்டின் மேல குண்டு வீசப்படுதுங்கிறத விட ஸ்கிரீன்ல ஒரு புள்ளி மறைதுன்ற அளவுல தான் அந்த வீரரோட மனசு அதை பதிவு செய்யும். சரியா சொன்னீங்க. இந்த தொழில்நுட்பம் போற அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப எளிதாக்கிடுச்சு. அமெரிக்க வீரர்களுக்கு உயிர் சேதம் இல்லங்கிறதால பொதுமக்களும் போரை பத்தி கவலைப்படுறதில்ல. ஆனா களத்துல நடக்கிறது என்ன? அந்த ஏசி ரூம்ல இருக்கிறவருக்கு அது வெறும் ஒரு பட்டன். ஆனா மறுமுனையில அது பல உயிர்களோடு இழப்பு. அந்த ஒவ்வொரு ட்ரோன் தாக்குதலும் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு புதிய ஆத்திரத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் உருவாக்குது. எந்த தீவிரவாதத்தை ஒழிக்க புறப்பட்டாங்களோ அதே தீவிரவாதத்துக்கான புதிய விதைகளை இந்த தாக்குதல் தூவுது. ஆமா, இது போரின் காலத்தை முடிவில்லாம நீட்டித்து கொண்டே போகுதுன்னு கட்டுரை ஆணித்தரமா வாதிடுது. இத நான் நம்ம தினசரி வாழ்வில பயன்படுத்துற ஒரு சாதாரண விஷயத்தோட ஒப்பிட விரும்புறேன். என்ன விஷயம்? நாம தினமும் காலையில பயன்படுத்துற அலாரம் கடிகாரத்தோட ஸ்னூஸ் பட்டன் போல இது இருக்கு. ஓ, ஸ்னூஸ் பட்டன். எப்படி சொல்றீங்க? காலையில அலாரம் அடிக்கும்போது எழுந்திருக்க சோம்பல் பட்டுட்டு அந்த ஸ்னூஸ் பட்டனை அழுத்துறது அந்த நொடிக்கு ரொம்ப ஈஸியா தோணும். ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா தூங்கலான்னு தோணும். ஆமா. ஆனா அது தவிர்க்க முடியாத விளைப்பை தள்ளி போடுதுங்கிறது மட்டும் இல்லாம அடுத்த முறை அலாரம் அடிக்கும்போது நமக்கு கூடுதல் எரிச்சலையும் சோர்வையும் தான் தருது. ஒவ்வொரு முறை ஸ்னூஸ் செய்யும் போதும் நாம தூக்கத்தையும் முழுமையா அனுபவிக்கிறதில்ல, முடிச்ச வேலையையும் தொடங்குறதில்ல. ஒரு தேக்க நிலையிலேயே உழன்று கொண்டிருக்கோம். எக்ஸாக்ட்லி. அதே போலதான் பலாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து பட்டனை அழுத்தி ஒரு தாக்குதலை நடத்துறது தற்காலிகமா ஒரு தீர்வை தர்றது போல தோணலாம். ஆனா நீண்டகால அடிப்படையில அது இன்னும் பெரிய சிக்கலையே உருவாக்குது இல்லையா? இந்த அலாரம் கடிகார ஒப்பீடு தற்போதைய கள நிலவரத்துக்கு ரொம்ப கச்சிதமா பொருந்தது. அந்த ஸ்னூஸ் பட்டன் எப்படி ஒரு முடிவற்ற சுழற்சியை உருவாக்குதோ அதே போலதான் இந்த போரும் ஒரு சுழற்சியா மாறிடுச்சுன்னு கட்டுரை 4 படிகளா பிரிச்சு காட்டுது. என்னென்ன படிகள்? முதலாவது படி, அந்த நாடுகளுக்குள்ள மனித உரிமைகள் ஜனநாயகம்னு சொல்லி ஊடுருவது. 2வது, அந்த புதிய நிலப்பரப்புல கட்டுப்பாட்டை நிலைநாட்ட தொடர்ச்சியாக குண்டு வீசுறது. ஒரு நாட்டோட கட்டமைப்பை தகர்த்த பிறகு அதை நிர்வகிக்கிறது சாத்தியமில்லையே. ஆமா, அதனாலதான் 3வது படி ரொம்ப ஆபத்தானது. அங்கிருந்து வெளியேற முயலும்போது ஒரு மிகப்பெரிய அதிகார வெற்றிடம் ஏற்படுது. சர்வாதிகாரிய வீழ்த்தினதும் ராணுவம் கலைக்கப்படுது. இப்போ ஆயிரக்கணக்கான ஆயுதமேந்திய இளைஞர்கள் இருக்காங்க. ISIS மாதிரி அமைப்புகள் உருவாகிற பின்னணி இதுதான். கரெக்ட். 4வது படி, தாங்கள் உருவாக்கிவிட்ட அந்த புதிய தீவிரவாத ஆபத்தை காரணங்காட்டி பாதுகாப்புக்காகனு மீண்டும் படைகளை அனுப்புவது. மீண்டும் போர் தொடங்குது. ஆக இது ஒரு முழுமையான சுழற்சி. எந்த புள்ளியில தொடங்குனாங்களோ பல $1 ட்ரில்லியன் செலவழிச்ச பிறகு மீண்டும் அதே புள்ளிக்கே வந்து நிக்கிறாங்க. இது கேட்பதற்கே பெரும் சோர்வை தருது. அப்படியானால் இந்த முடிவற்ற சுழற்சியிலிருந்து தப்பிக்க ஆசிரியர் கூறும் தீர்வுதான் என்ன? இந்த கட்டுரை ஏதாவது ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய முடிவை முன்வைக்குதா? தீர்வை நோக்கி போக நம்ம மீண்டும் அந்த பழமொழிக்கே போகணும். இந்த பிரச்சனைக்கு அந்த பழமொழி சொல்ற தீர்வு மிக மிக எளிமையானது. ஆனா அது செயல்படுத்துறது தான் ரொம்ப கடினம். குரங்கு எப்படி தப்பிக்க முடியும்? அது தன் கையை திறந்தால் மட்டுமே விடுதலை. தான் இருக பிடித்துள்ள அந்த ஆப்ப அது விட்டு விடணும். அதே போல அமெரிக்கா தனது பிடியை தளர்த்தி பிற நாடுகளோட உள் விவகாரங்கள்ல தலையிடுறத முற்றிலுமா நிறுத்தினா மட்டுமே இந்த பொறியிலிருந்து தப்பிக்க முடியும்னு ஆசிரியர் ஆணித்தரமா சொல்றாரு. கையை திறப்பது, அதாவது பிடியை விடுறதுங்கிறது தோல்வியை ஒப்புக்கொள்வது போல பல அரசியல்வாதிகளுக்கு தோணுமே.
ஒரு வல்லரசு தனது பிடியை விட்டால் பலவீனமாக பார்க்கப்படும் ஒரு அச்சம் இருக்குமே. அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய மாயைன்னு கட்டுரை சுட்டி காட்டுது. பிடிவாதமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒருபோதும் வலிமையின் அடையாளம் கிடையாது. அது ஒரு முடிவற்ற அடிமைத்தனத்தோட தொடக்கம். ஒரு கட்டத்துக்கு மேல நாம எதை கட்டுப்படுத்துறோம்னு நினைக்கிறோமோ அதுவே நம்ம பிடிச்சு சிறை வச்சிடுது. தேவையற்ற இடங்கள்ல அதிகாரத்தை செலுத்துவது ஏகாதிபத்தியத்தோட உச்சம் இல்ல, அது வீழ்ச்சிக்கான தொடக்கம். அதனாலதான் கையை எடுக்கணும்னு சொல்றாரு. ஆமா, அதத்தான் கட்டுரை முத்தாய்ப்பா பதிவு செய்யுது. பிடியே ஒரு பொறிதான். அந்த பிடியை தளர்த்துவது பலவீனம் இல்ல, அதுதான் உண்மையான ராஜதந்திரம், உண்மையான சுதந்திரம். பிடியே ஒரு பொறிதான். இந்த வரி உண்மையிலே ஆழமா சிந்திக்க வைக்குது. நாம எதை கட்டுப்படுத்துறோம்னு மார்தட்டிக்கிறோமோ அதுதான் நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா. சரி, இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஆப்பிழுத்த குரங்கின் கதையில தொடங்கி மாயக்குடுவைய புரிஞ்சு ஏசி அறைகள்ல நடக்கும் ட்ரோன் போர கடந்து ஒரு தெளிவான புரிதலுக்கு நம்ம வந்திருக்கோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்டுறோம், இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த கருத்துக்கள், அமெரிக்க வெளியுறவு கொள்கை மீதான விமர்சனங்கள் எல்லாமே அந்த மூலக்கட்டுரையோட பார்வைகள். இத ஒரு அரசியல் நிலைப்பாடாக அல்லாமல் ஒரு வரலாற்று பாடமாகவே நம்ம பார்க்கணும். உலக அரசியலோட இந்த சிக்கல் நமக்கு உணர்த்துவது உண்மைதான். வெற்றிங்கிறது தொடர்ந்து போராடி பெறுவதில் இல்ல, தேவையற்ற போராட்டங்களை கைவிடுவதில் தான் உண்மையான வெற்றியும் அமைதியும் இருக்கு. இப்போ இந்த அலசலை நிறைவு செய்யும் தருணத்துல உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியை நாங்க விட்டு செல்ல விரும்புறோம். உலக அரசியல்ல பற்றி கொண்டிருக்கும் பிடியே ஒரு பொறினா அது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் கூட பொருந்தும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. உங்களை சற்று ஆழமா சிந்திச்சு பார்க்க சொல்றோம். உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை சிறை பிடிச்சு வச்சிருக்கிற எந்த பிடிவாதத்தை நீங்க விட மறுக்கிறீங்க? அது ஒரு தவறான உறவா இருக்கலாம், பயனற்ற ஒரு வேலையா இருக்கலாம், இல்ல உங்களோட ஈகோவா கூட இருக்கலாம். எது பாதுகாப்புன்னு நினைச்சு இருக்க பிடிச்சிருக்கீங்களோ அதுவே உங்களின் அமைதியை சீர்குலைக்கும் பொறியா மாறியிருக்கலாம். அந்த ஆப்ப நீங்க எப்போ விட போறீங்க? உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்ளும் அந்த தருணம் எதுவாக இருக்கும்? இந்த சிந்தனையோட இன்றைய ஆழமான அலசலை நாங்க நிறைவு செய்றோம்.